உறவுகளுக்கு வணக்கம். கரூருக்கு போன நம்ம மச்சாண்டாரு நல்லா அருமையாக பேசியிருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தார். ரொம்ப துக்கப்பட்டார், துயரப்பட்டார், வேதனைப்பட்டார் மச்சாண்டாரு. மச்சாண்டாரோட பேச்சை கேட்டு நானே மிரண்டு போயிட்டேன். இருந்தாலும் மச்சாண்டார் அடுத்த முறை வரும்போது நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். என்ன புதுசாக மச்சாண்டாருங்கிறீங்களா? இப்படி சொல்ல மாட்டீங்க, நீ என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அந்த மச்சாண்டாரை பார்க்குறீங்களா? பாருங்க. விஜய் நான் பார்க்கல, நான் குள்ளமா இருந்தாலும் தெரியல. மச்சாண்டாரே என்னை மன்னிக்கவும், நான் என்னை மறுபடியும் நீங்க பாப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பாப்பா வளர்ச்சி கொஞ்சம் கம்மி, அதனால அவங்களுக்கோசரம் எனக்கு ஏதாவது பாப்பீங்கன்னு பாக்குறேன். என்னங்க மச்சாண்டாரே பாப்பீங்கல்ல? வாங்க மச்சாண்டாரே, பாருங்க மச்சாண்டாரே. பார்த்துருப்பீங்க. அதாவது மச்சாண்டாரு அவர் பாப்பா குள்ளமாக இருக்கிறனால தெரியல, பாப்பா கொஞ்சம் வளர்ச்சி இல்லை, இந்த அம்மா நிறையா வளர்ந்துட்டாங்க, அதனால் இப்போ மச்சாண்டார் பார்ப்பாங்க அப்படின்னு. சரி, என்னப்பா மச்சாண்டா சொன்ன என்ன பிரச்சனை, நீ என்ன பேசுகிற அப்படின்னு. சரி, மச்சாண்டா சொன்னது பிரச்சனை இல்லை, கூப்பிடலாம், அதனால் நானும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்களோட ஐயா ஒருத்தர் இருக்கார், அப்படியே பார்த்தீங்கன்னா மாண்பை பற்றி பேசுகிறார். மாண்பை பற்றி பேசுனா ஒரு ஐயா ஏகலைவேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் திமுகவினை சந்தித்தனால, திமுகவோட வீட்டுக்கு முத்தோட இறப்புக்காக போனனால தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு. இப்போ போய் உதயநிதியை பார்த்து கை கொடுக்குறாரு, ஸ்டாலினை பார்த்து காது கொடுக்குறாரு அப்படின்னு. சீமான் இதை செய்யணும், சீமான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு வகுத்து பேசுறாரு. அவர் ஒரு காணொலி இருக்கு, பாக்குறீங்களா? பாருங்க. கொஞ்சம் ஸ்லோவா போச்சுன்னா நான் விஜய் அண்ணனுக்கு ரோஸ் தந்திருப்பேன், சிஎம் விஜய் அண்ணனுக்கு. ஆனா கார் ஸ்லோவாவே போல. இதுக்காக நான் காலையில 5 மணில இருந்து கரூர்லயே இருக்கிறேன். கார் விஜயும் பார்க்க முடியல, கார் ஸ்லோவா போல, பூவும் தர முடியல. நான் போறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனா நான் பூ கொடுக்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விஜய் வருவார்ல, அப்ப நாங்க விஜய் வரும்போது இந்த பூவை மட்டும் வாங்கிக்க சொல்லுங்க. காரை கொஞ்சம் ஸ்லோவா, வீடியோ கூட என்னால எடுக்க முடியல. ஏன்னா காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாருமே ஒரே விஜய் ஃபேன்ஸ் தான். நாங்க பெரிய விஜய் ஃபேன்ஸ். நாங்க இங்க கரூர் திருக்காம்புலியூர் தான். நாங்க பாத்துட்டோம் விஜய. பட் இருந்தாலும் அவரை பார்க்க முடியல, இன்னும் கொஞ்சம் இதாதான் இருக்கு. பார்த்திருப்பீங்க. இது போல பைத்தியக்காரத்தனமான சினிமா போதையில இருக்கக்கூடிய, திரைப்போதையில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 70 ஆண்டு காலம் விஜய் தான் ஆட்சி செய்யணும்னு சொன்னா பைத்தியக்காரியெல்லாம் இருக்கு. அதான் நம்ம போட முடியாது. நமக்கே இரிட்டேட் ஆகுது, நம்மளே போனதை உடச்சிருவோம் போல. அது போல இருக்கு. இவரெல்லாம் பார்த்த பிறகு ஐயா ஏகலைவன் சொல்லணும், சீமான் சந்தித்தனால இந்த வாக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு. இப்ப என்ன எண்ணத்துல இருக்கீங்க நீங்க? இவன் என்ன பேசி தெரியுது? சொல்லு, என்ன பேசி தெரியுது? மண்டை ஏதாவது ஒண்ணு இருக்கா? சின்ன பிள்ளைத்தனமாக என்னன்னு தெரியாம பேசி தெரியுது. அப்ப கோபம் எழுமா இல்லாதா? இவ்வளவு ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருந்து கொண்டிருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. சீமானை போய் பார்த்துட்டாரு, சீமான் சந்திச்சுட்டாரு, சீமான் கை கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசும் பொழுது வலியும் வேதனை இருக்கா இல்லையா? இதுதான் நான் திரும்ப கேட்டிருந்தேன் நேற்று. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேசியிருந்தீங்க. இல்ல அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது, ஏகலைவன் ஐயா அப்படி. சில பேர் சரியா பேசுனீங்க அப்படின்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏகலைவனை பத்தி என்ன தெரியும், அவர் அப்படி இப்படி. என்ன மயிறு என்ன தெரிஞ்ச என்ன? நீ நல்லா அப்புறம் நல்லா வாயில வந்துடும். அதாவது குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் கூட இருந்தார்ல, அப்ப துரோகி பட்டம் கட்டுறீங்களா அவருக்கு அப்படிங்கிறாங்க. கருணான்னு சொல்லி தலைவரோட 30 ஆண்டு காலமா களத்தில் இருந்தவன் யாரு? கருணா. அவனே துரோகின்னு தான் சொன்னோம். 30 ஆண்டு காலம் இருந்துட்டாரு, சில நல்லதை செஞ்சிருக்காரு அப்படின்னால தியாகி கிடையாது, போராளி கிடையாது, கரும்புலி கிடையாது. கருணா யாரு? துரோகி. அது போல இருந்துடாதீங்க அப்படிதான் சொல்றோம். ஐயா ஏகலைவனை உங்களை துரோகின்னு சொல்ல வரல. சரி, அறவேக்காடு ஒரு மயிரும் தெரியாம எல்லாம் புலனாய்வு புடுங்கி போல தமிழ் தேசியம் பேசுறதுனாலே சீமா இதைதான் செய்யணும்னு சொல்லக்கூடிய தரமா பேசக்கூடாது. அப்புறம் கோபம் இன்னும் எழுதும், ஏதாவது பேசி விட்டு போயிடுவேன். அதாவது நம்ம நாகரிகமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. நிறைய பேர் எழுதியதெல்லாம் பார்க்கும்பொழுது நேரில் பார்த்தா கூட நம்ம காரி துப்பிடலாம். என்னடா புரிதல் நம்ம இவ்வளோ இது மாதிரி ஆட்கள்னால தான் நம்ம சீரழிஞ்சோம், தமிழ் தேசம் சீரழிந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அவர் சந்திக்கிறாருன்னா அவர் என்னைக்காவது கொள்கையையும் கோட்பாட்டிலையும் முரணா நின்னாரா? தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு. அந்த காரைக்குடியில் நின்று பிரபுவையும் பார்த்தாரு, நிறைய இடத்துல நின்று ராஜமோகன் லொட்டு லொச்சுக்கு எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. வீட்டுக்கு விஜய் அவர்களுமே தம்பி சொல்லி கட்டி அடிச்சு பேசியிருக்காரு. சரி, அதை விடுங்க. நம்ம கரூர் மச்சாண்டாருக்கு வருவோம். இந்த கரூர் மச்சாண்டாரு பார்த்தீங்கன்னா ஓடு 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 அப்படின்னு தன்னைத்தானே
அப்படின்னு துப்பி இருக்காரு. என்னடா அப்படின்னு பார்த்தா, நான் கோவப்படாதீங்க, என்ன விஜய் பார்த்து துப்பி, அவரை பார்த்து துப்பலைங்க, அவரு தான் அவரை பார்த்து கண்ணாடியில் துப்பிக்கிட்டாருன்னு சொல்ல வரேன். என்ன தெரியுமா, அதையும் போட்டு காட்டணுமா? பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பாருங்க. நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். Wait a minute. Who are you? சார் 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 ஓடு 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 ஓடினே இருக்கிறாரு. பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது. தன்னைத்தானே எப்படி கலாய்க்கணும் அப்படிங்கிறத ஐயா முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும். தன்னைத்தானே கலாய்ச்சிக்குவார். நல்ல காமெடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பின்னங்கால் பிடரியில அடிச்சு மண்ணு புழுதி பறக்க பின்னாடி வரவன் கண்ணெல்லாம் மண்ணு தெரிக்க ஓடினீங்க, கரூர்லேருந்து செத்து போயிட்டாங்கன்னப்ப. அதன் பிறகு வந்து பார்க்கவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இடைத்தேர்தல் வரப்போது அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் ராசனமா பண்ணிட்டாருன்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டாந்துட்டு வச்சு செய்யுங்க. நீங்கள் எப்படி வச்சு செய்யுங்கன்னு நீங்கள் சொன்ன அந்த வச்சு செய்யுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. வச்சு செய்யறேன்டான்னு இப்போதைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு, இடைத்தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு. அப்போ என்ன நோக்கம்? உங்களுடைய அரசியல் அரிப்பு, அதான உண்மை. அரசியல் ஆதாயம், அரசியல் அரிப்புக்காக நீங்க சில வேலைகளை செய்றீங்க. இதுல நான் மனவேதனையில இருந்தேன், கரூர் மக்கள் சித்தப்ப மனவேதனையில இருந்தேன். உங்க மனவேதனையை ஜனநாயகம் ரிலீஸ் எப்படி பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கணுமா? பாருங்க. குறிப்பா யாருக்காக போறோம்னா, தற்குறி கூட்டம் இருக்கானுங்க இந்த இளவெடுக்கவங்க எல்லாம். பார்த்தாலே எதையாவது சாணி எவ்வளவு மனுஷ சாணியோ கரைச்சி மூஞ்சில ஊத்திலாம் தோணுது. நிறைய பேர் இருக்கான். என்கிட்ட பேபி சைஸ்னு ஒருத்தர் இருக்கான், கிருக்கன், தெரிஞ்சவன் தான். அவனா பார்த்தீங்கன்னா நம்மள அடிமைங்கிறான். திமுக கொத்தடிமையா இருக்குது, அப்பனா நீங்களும் வந்து தம்பிகள் அடிமை அப்படின்னு. டே, நான் தம்பிகள் அடிமையா இருந்துருப்பா, நீ தற்குறித்தனமா இருக்கியா? விஜய் சோறுக்கு பதிலாக பீ எடுத்து கொடுத்து, இது சோறுனா திம்பா பீ திங்கக்கூடிய பீப்பைய நிறைய பேர் இருக்கானுங்க. சரி விடுங்க, இதை பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி ஆனார் பார்த்தீங்களா? இதுல சொல்றாரு, போலீஸ் வந்து சொல்லலை, போலீஸ் போகலை, ஆஹா போலீஸ் எங்களுக்கு செஞ்சுருக்கணும்னு. அதுக்கு ஒரு காணொலி இருக்குது தெரியுமா? என்னென்னு தெரியுமா? போலீஸ் வந்து முதல்ல வந்து என்ன பேசுகிறாருன்னா, காவல்துறை இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம், காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார் அன்னைக்கு மேடையிலேயே. அந்த எப்படி சொல்ற எம வாகனத்திலே இருந்து நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு இன்னைக்கு வந்து மாற்றி பேசார், எங்களை இண்டிகேஷன் பண்ணியிருக்கலாம்ல, எங்களை அப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. பார்க்குறீங்களா? பாருங்க. ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே என்ன சொன்ன? முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இதுல எதுல உண்மை? சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல இல்ல, நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது. பார்த்திருப்பீங்க. அதாவது இவருக்கு இண்டிகேஷன் கொடுக்கணுமா? அப்ப எந்த இடத்துலையுமே சுயமாக உங்களுக்கு யோசிக்க தெரியாதா? சுய சிந்தனைங்கிறது கிடையாதா? அடுத்தவர் சொல்றதுதான் செய்வீங்களா? அவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது, போலீஸே வந்து சொல்லுது நீங்க உள்ள போங்க சார் சொன்னாலும் என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம், மக்களுக்கு இடையூறா இருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை ஆகும் அப்படின்னு முன்னோக்கி சிந்திக்கிறவன் தலைவன். நீங்க தலைவனா? நீங்கள் தலைவரா? இந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? பேச வேண்டியது வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சு விடுறாங்க. நான் மனவேதனை, இந்த மனவேலை புடுங்க, நீங்க மனவேதனையில ஆட்டம். இன்னொரு கேள்வி கேட்கட்டா? சனநாயகனுக்கு நீங்க இதுல அப்படியே ஷூட்டிங் எடுக்கல, படப்பிடிப்பு நடத்தல, சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நீங்க உயிரா நேசிக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை விட்டுருங்க, யாரோ ஒருவர் அவங்க மாதிரி சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நான் இந்த படப்பிடிப்பு நடத்தல, மக்களாக இருக்கணுமே நம்ம தமிழக மக்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. வெக்கக்கேடு. அவன் வாயில சிரிக்காம வேற எதுல சிரிச்சு திரிறான். இதுல கதை அப்படியே பொறிஞ்சு தள்ளுறது, தொட்டதெல்லாம் அப்படியே பொய். வாக்குக்கு காசு கொடுக்காம உடைச்சு தள்ளி இருக்கோம். என்னத்த 30 லட்சம் வாக்கு, 8% வாக்கு யாரை உடைச்சு தள்ளுது? சீமா
சீமா மட்டும்தான் முத வாக்குக்கு காசு கொடுக்காங்க நேர்மையாக. நீங்க கூட அங்கங்க வந்து கொடுத்தீங்க, இல்லைலாம் சொல்லக்கூடாது. இப்ப நிறைய பேர் விண்ணப்பத்தே காசுக்கு வித்தீங்க, நினைவு இருக்கா? உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை வித்தீங்க, வாங்கி என்ன செய்யும் தெரியாம இருந்தான். நீங்க எல்லாம் பேசுறீங்க யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ள வைங்கிறது போல ஒரு பேச்சு, ஒரு ஒரு இது வேணா, ஒரு ஈரம் வேணா. எப்படா இப்படி நம்ம அன்னைக்கெல்லாம் போய் சந்திக்கலையே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்படி வாய்க்கூசாம வந்து வாக்கு பிச்சை கேட்கிறோமே அப்படின்னு. உங்களை சொல்லி குற்றம் இல்லை, உங்களை சொல்லி குற்றம் இல்லை. அறியா மக்கள் திரை கவர்ச்சி போதையில இருக்கால, திரை அரிப்புல இருக்கால. எனக்கு விஜய் தான் முக்கியம், விஜயை நான் வந்து நேசிக்கிறேன், நான் காதலிக்கிறேன், அவரோட கட்டி பிணைப்பேன், என் புருஷன் தேவையில்ல, அவர் கூட இருப்பேன், நான் ஒப்பாட்டியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன் சொல்றாங்கல்ல தாய்மார், தற்குறி தாய்மார்கள், அவர்களை சொல்லணும், அவர்களை சொல்லணும். சொல்ல விட்டு வேடிக்கை பார்க்கறான்ல புருஷங்காரன், பொண்டாட்டிக்காரன், அண்ணங்காரன், அப்பங்காரன், அவனுங்களை சொல்லணும். அதை ரசிக்குதுல சின்ன சின்ன பிள்ளைய, அதுகளை சொல்லணும். கோபம் எலுமல ஒரு சீர்கேடு, சமுதாய சீர்கேடு. அந்த சமுதாய சீர்கேட்டின் விளைவு இந்த அரசியல் பேரிடர். நடந்திருக்கா நடக்கலையா? எதையாவது பேச வேண்டியது அப்படியா அப்படியா பொய் புழுகித்தனமா புழுகு தள்ள வேண்டியது. நான் ஒண்ணுமே இல்லைன்னு இவ்வளவு நாளா ஒரு வாயில இருந்து இப்படி பண்ணிருக்கலாம்ல இப்படி பண்ணிருக்கலாம்னு வந்ததே கிடையாது. திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னாரு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்க இந்த மிஸ்டேக் கணக்க இந்த இடத்துல போலீஸ் இது பண்ணல அது பண்ணல அப்படிங்கிறது. உளமாற சொல்லுங்க, உங்களை பார்க்க வந்தனாலதான் செத்தான், நீங்க போனனாலதான் செத்தான். இதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இது உண்மையா உண்மை இல்லையா? எவ்வளவு பெரிய நீதிமான்களாக இருக்கட்டும் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். விஜயின் ஒருவர் அங்கு வருவதால் கூட்டம் கூடியது, அதானே? அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளாடி செத்ததுக்கு காரணம், முதல் காரணம் விஜயா இல்லையா? அன்னைக்கு கைகாலாகாத திமுக அரசு உங்களை மேல வழக்கு பதிவு பண்ண முடியல, எஃப்ஐஆர் போடல, போட்டு உள்ள தள்ளி இருந்தானா தெரிஞ்சிருக்கும். அது வந்து அப்படியே இதான் அனுதாபமா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த அறிவு மேதைகள் சொன்னால விட்டுவிட்டான். இதான உண்மை. இன்னைக்கு என்னமோ உட்காந்து நீங்க பேசுறீங்க இடைத்தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு. கிழக்குல வந்து நன்றி எப்ப தெரிவிச்சீங்க? எப்ப தெரிஞ்சுங்க? திருச்சி கிழக்குல நன்றி எப்ப தெரிவிச்சீங்க? நீங்க பெரம்பூர்ல நின்னுட்டீங்க, அதை நீங்க சைட் பண்ணிட்டீங்க, திருச்சியை துப்பி தள்ளி விட்டீங்க. கிழக்க எப்ப தெரிவிச்சீங்க? இடைத்தேர்தல் வரப்போகுதுங்கிற ஒரு காரணத்தால இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில பேசுனீங்க. ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு திமுக ஒன்னு டிவிக. என்ன வெறி வருதா இல்லையா? ஒரு கோபம் தான் எழுது, பயங்கரமான கோபம் எழுது. அற்ப அரசியல் அரிப்புக்காக பணநாயகமா ஜனநாயகமா, ஜனன்னா முக்கியமா. என்ன வடசென்னை படத்துல ஒரு டைலாக் எல்லாம் பேசணும்னு பாக்குறீங்களா? நீங்க சிறந்த நடிகைங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறீங்க. சட்டசபையில அந்த நாற்காலியில உட்கார்ந்து சவுடால உண்மையாக நேர்மையாக பதில சொல்லி இருந்தா மாண்பு விஜய், எங்க விஜய் என்ன அப்படின்னு இருப்போம். அங்கெல்லாம் வாயை பொத்தி கொண்டு இப்படி உட்காந்துட்டு இங்க வந்து பேச வேண்டியது, ஸ்கிரிப்ட் வேணா எழுதி கொடுக்க வேண்டியது, டைலாக் எழுதி கொடுக்க வேண்டியது, அந்த டைலாக் அப்படியே வாந்தி எடுத்து வைக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பேச்சு? எங்க ஐயா, மக்களுக்கு உண்மையாக உழைக்க பாருங்க ஐயா, உழைக்க பாருங்க. திரும்ப திரும்ப இந்த பாவப்பட்ட சென்மம் தன் தந்தையை விட தன் கணவனை விட நேசிக்குது. அது நேசிக்குதா இல்லை அதை தாண்டி அதை வேற மாதிரி நம்ம சொல்லலாமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு கோபம் இருக்கு, ஒரு சமுதாய சீர்கேட்டில் இருக்கு. அதுல இருந்து திருந்தி வர ஏதாவது வழி செய்யணும். உன்னோட ரசிகர்கள் இந்த கேவலமான வேலையில செய்யறான், இதை செய்யாதன்னு சொல்ல துப்பு இல்லை. கரண்ட் கம்பியில் ஏறாதான்னு சொல்ல துப்பு இல்லை. இதை செய்யாத, இது தவறுன்னு சொல்ல துப்பு இல்லை. இதுல வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம தான் அப்படின்னு இந்த அரமண்டல் ஒன்று வண்டி ஓடி தெரியும்ல, அது போல பேசக்கூடாதுங்க ஐயா. வெக்கமா இருக்கு. பொய் வாயை திறந்தா பொய். இப்பெல்லாம் டிசிஷன் எடுத்து பார்த்தா பொய்க்கு அர்த்தம் தெரினா விஜய்ங்கிறது கூட வரும் போல. அப்படி இருக்கு. மதிப்பிற்குரிய விஜய், முதல்வர் விஜய்னு கூட வரும் போல. ஏன்னா நம்ம மரியாதையா பேசணும்ல, நம்ம தவறா சொல்லல. பொய்க்கு அர்த்தம் விஜயா கூட இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு பேச்சு? செத்தவன் படத்துக்கு எவன் படத்துக்காக ஒரு பூ போட்டு ஒன்று போட்டு ஏதாவது ஒண்ணு பிரச்சாரம், இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு போறீங்க. வெக்கமே இல்லாம வந்து பேசுறானுங்க மற்றவனுங்கலாம் வந்து முகநூல்லையும் அதுலயும் இதுலயும் விஜய் பேசிட்டாரு, விஜய் கிழிச்சிட்டாரு, விஜய் அடுத்து தள்ளிட்டாரு, புடுங்கிட்டாரு அப்படின்னு. ஏதாவது வந்துட போதுங்க ஐயா. கோபத்தின் உச்சத்துல இருக்கும்.
என்ன இலவ சொல்றது இல்லை, உங்களை சொல்றதா இல்லை இந்த கேடுகட்ட எப்படி சொல்றது, இந்த திரைக்கவச்சு இருக்கக்கூடிய இந்த மக்களை சொல்றதா அப்படின்னு தெரியல. அறியாமையின் வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நினைச்சு வருத்தப்படுறதா இல்லை எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு நீங்க ஆட்டுற ஆட்டத்தை பார்த்து கோவப்படுறதான்னு தெரியல. ஊழலே நடக்கலையா, ஊழலே. டாஸ்மாக் திருச்சி திருவரம்பூர் அரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல தலை கால்குலேஷன் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா 750 ரூபா தான் மாசம் வருமா, இது நடக்குதா இல்லையா? பாட்டுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்கினானா இல்லையா? இந்த வழக்கறிஞரோட நியமனத்தில் வந்து 105 கோடிக்கு மேல ஊழல் புஷியானந்தையை நடத்திருக்காரா இல்லையா? இந்த கன்னியாகுமரியில் வந்து கனிம வள கொள்ளைக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? சேலத்துல தண்ணீரை தனியாருக்கு கொடுத்தீங்களா இல்லையா? கத்தி படத்தை தண்ணியை பத்தி பெரிய இது மாதிரி பேச வேண்டியது, இங்க தண்ணியை தனியார்ட்ட சுவிஸா அந்த நிறுவனத்துல சேலத்துல கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன பொழப்பு, என்ன பொழப்பு? எச்சத்தனமாங்கல, பிச்சைத்தனமாங்கல. அதுதான் இப்படி செய்யறது வெக்கமா இல்ல? இது தவறு இல்லையா? படத்துல கதாநாயகனா இருந்துகிட்டு இங்க வந்து வில்லனா காட்டிட்டு இருக்கீங்க. ஏமாத்தக்கூடிய ஒரு வில்லன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் மாதிரி தெரியாது, நல்லது செய்யற மாதிரி இருக்கும். ஆனா பெரிய அயோக்கிய பய வில்லனா இருப்பாங்க. அது போல வேலைகளை செய்றீங்க. என்ன போக்கு இது? புறம்போக்குத்தனமான ஒரு போக்கு. வாலி வேதனை உச்சம். அப்படியே கோபம் எழுது. அப்படியே என்னடா இவங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு ஒரு வழியே இல்லை. நீங்க எத்தனை தடவை பாத்ரூம் போனீங்க, எத்தனை தடவை சிறுநீர் கழிச்சிங்க, எத்தனை தடவை கழிவறையை பயன்படுத்தினீங்க, அது வந்து கேரவனுக்குள்ள போயிருந்தீங்க, ஃப்ளைட்ல எதுவும் போய் போனீங்களா, எவ்வளவு இன்ச்சு போனீங்க, உங்களோட மலத்தின் அளவு எவ்வளவு இருந்தது அப்படின்னு எடுத்து போறதா உங்களோட வேலை மயிர. வேற எந்த ஊர் உலகத்துல எதுவுமே நடக்கல. நீங்க உட்கார்ந்து மட்டும் நடக்குதா? எச்ச ஊடகங்க, மனசாட்சி இல்லாத மண்ணாங்கட்டி ஊடகம் உங்களை போல. என்னமோ அது சரிதான். இந்த 5 ஆண்டு அயோக்கியத்தனத்தின் கீழே நம்ம வாழ போறோம், வேற வழி இல்லை. இதுல இன்னும் 70 ஆண்டு கால 70 ஆண்டு கால பெரிய புத்தர் போதி தரும் 70 ஆண்டு கொடுக்க போறாங்க. பெரிய பெரிய அரசனே ஆண்டியா இருக்கான், பெரிய பெரிய அரசனை நல்லது செஞ்சவனே இருக்கிற தெரியாம போயிருக்கான். எவ்வளவு நாள் திமுக இடத்துக்கு எவ்வளவு நாள் ஆட்டம் ஆடிச்சு. இப்ப திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டுல என்னமோ பேசுறீங்க. தோண்டத்தோட ஊழல்கள் கொட்டு தான் ஐயா செஞ்சிட்டு இருக்கிறது. இப்ப உங்க ஆளுங்க தான் அயோக்கியத்தனம். ஒரு எம்எல்ஏ டயர் கூடிய பிள்ளையாது. எந்த துறைக்கு தெரியாம ஒரு அமைச்சர் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பள்ளம் கல்குவாரி, அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு குப்பையை கொண்டு மூடுங்கிறான். அவ்வளவுதான் குப்பை அறிவு. என்ன ஒண்ணுமே இல்லை. கழிவுன்னு கரைஞ்சு போயிடும். அது ஆட்களை கூட வச்சு விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிறவரு விவசாயத்தோட விளையாட்டு முக்கியம் சொல்லுவானா? சோறு திங்க விவசாயம் எவனா பதில் சொல்லுங்க. ஓராள் அறிவா பேசுற ஒரு கூட்டம் கிடையாது. கரண்ட் ஏன் போச்சுன்னா ஏற்கனவே வந்து இருந்தவங்க எல்லாம் வந்து ஆள்றீங்க அரசு ஆள்றீங்க எரிச்ச வருமா வராதா? கேட்கிற கேள்விக்கு ஒண்ணும் பதில் ஒண்ணுமே இல்லை. குப்பை வேலை துளி இல்ல. அடுத்து வந்து அப்படின்னு ஒண்ணு முடியாச்சு. இந்த மண் இப்படி ஒவ்வொரு தந்த பண்ணோனையும் ஒரே தூக்கா தூக்கி மகன் வருவாண்டா வந்து நிப்பாட்டு முடியும். தன் கோபத்தில் நெல்மணி அப்படியே பிரச்சனை. நெல்மணிகள் விஜய நம்பிக்கொண்டு
நடக்கட்டும். நம்மளும் இருக்கும் சத்தியமா நிற்கும். ஏகப்பட்ட 6 மாதத்துக்கு மேயிறார லேண்ட் திருச்சி தேவை போது இருக்கு இல்ல இதுல வந்து அவர் நிறைவு